யூடியூபில் வீடியோவை யூஸ் செய்யும் முறையை பற்றி இன்று பார்ப்போம். யூடியூப் அனைவரும் ஏற்கக்கூடிய வடிவில் அமைக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் ஆகும். இதை எளிமையாக இயக்கலாம். இதை நாம் இன்டர்நெட் வசதியில் மட்டுமே இயக்க வல்லது. நாம் பொழுதுபோக்கிற்காகவும் பயன்படுத்தலாம் அல்லது படிப்பு வேலை சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம். இதில் எம்பி அளவு குறைவாக பயன்படுத்துவதால் நீண்ட நேரம் பயன்படுத்தலாம். ஸ்டோரேஜ் வசதி இதனுடன் அடங்காது. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கிறது, அந்த வீடியோவை மறுமுறை பார்க்க வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்ற பட்டனை தட்டியவுடன் ஒரு வீடியோ அப்லோட் செய்யும் பொழுதெல்லாம் நாம் பார்க்கலாம். இதை லாங்குவேஜ் செட்டிங் மூலமாக பார்த்து தெரிந்து யூஸும் செய்யலாம். நம் மொபைல் எண்ணை இணைத்து அனைவரின் சந்தேகத்தை தீர்க்கலாம். இமெயில் மூலமாகவும் தீர்க்கலாம். நமக்கு எம்பி குறைவாக இருப்பதை தீர்மானித்து வீடியோ சைஸ் குறைத்தும் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவை பார்க்க பிளேலிஸ்ட்டை செட் செய்து அதை தொடர்ச்சியாகவும் பார்க்கலாம். நேற்று பார்த்த வீடியோவை ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். அழிந்தால் அந்த சேனல் நேமை குறித்து அதன் மூலமாகவும் பார்க்கலாம். அதுபோக யாரையும் ஈர்க்க உள்ள வீடியோவை சேவும் செய்யலாம், டவுன்லோடும் செய்து கொள்ளலாம். எனக்கு வீடியோ தனியாக வேண்டுமெனில் டவுன்லோடர் ஆப் மூலமாகவும் எடுக்கலாம். வாய்ஸ் ஓவரும் செய்யலாம், வாய்ஸ் கிவும் கொடுக்கலாம். நாம் அடுத்த ஒரு வீடியோவை டெலிட் செய்ய முடியாது. கமெண்ட் கொடுத்து ரிமூவ் பண்ணலாம். காப்பிரைட் கொடுத்து நாம் வீடியோவை நிலைபெற செய்யலாம். கம்யூனிகேட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒரு நபரை பார்க்க நேரே செல்ல வேண்டுமெனில் வீடியோ மூலமாக தொடர்பு கொண்டு யூஸ் செய்யலாம். லொக்கேஷன் மூலமாக ஒரு வீடியோ தானா என நிர்ணயம் செய்யலாம். ஏஐ வீடியோ எடுக்க அனுமதிக்காதால் தவறு எதுவும் நடக்காது. ஒரு இமெயில் யூஸ் செய்வதன் மட்டுமே பயன்படுத்த முடியும். வீடியோவின் செய்முறையை தெரிந்து பயன்படுத்தலாம். பெரிய புக்கை சிறிய வீடியோவில் பேஜ் மூலியமாகவும் பார்க்கலாம். ஸ்லைட் பை ஸ்லைட் வீடியோவும் பார்க்கலாம். எளிதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாததை வீடியோ மூலமாகவும் அறியலாம். லேண்ட்ஸ்கேப்பாகவும் பார்க்கலாம், போர்ட்ரேட் சைஸிலும் பார்க்கலாம். இன்றைய ட்ரெண்டிங் எளிதில் அண்டர்ஸ்டாண்ட் செய்யலாம். அடுத்தவங்க வீடியோவில் இருக்கும் குறைகளை கமெண்டில் தெரியப்படுத்தலாம். வீடியோ ஓனரின் சேனலை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அதுபோக வீடியோ சைஸ் எவ்வளவு அதை தீர்மானிப்பது யூடியூப் ஆகும். யாருக்கும் வீடியோ டேக் மூலியமாக ஷேர் செய்யலாம். அந்த டேக் எளிதில் பார்க்க பயன்படும் டேக் லிங்க் வடிவிலே இயங்குகிறது. ஒரு வீடியோ பல பேர் பார்க்கும்போது எந்த தடையும் வராது. சினிமா விஷயம் எளிதில் பார்க்கலாம். சாப்பாடு நுணுக்கங்கள் தெரிந்து கொள்ளலாம். எல்லாரிடத்திலும் இயக்க உள்ளது இந்த யூடியூப் மட்டுமே.